இப்படி பிறப்பதற்கு முன்னால் தன்னுடைய தகப்பனாரை இழந்து, பிறந்து 6வது வயதிலே தன்னுடைய தாயை இழந்து, யாருமே துணை இல்லாமல் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு மிகுந்த கவலையோடு உம்மு ஐமன் அவர்கள் அப்துல் முத்தலிப் அவரிடத்தில் வருகிறார்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவுடைய வாப்பா, அதாவது பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவரிடத்தில் வருகிறார்கள். மிகுந்த வயது நீண்டவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 108 வயதிற்கும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து அவரிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். அவருடைய தாயாருக்கு நடந்த விஷயத்தை சொல்லி அவர்கள் அப்துல் முத்தலிப் இடத்திலே விளக்கமாக சொல்கிறார்கள். அதை கேட்டு அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய பேரனுடைய நிலையை பார்த்து, அனாதையுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறார்கள். பின்னர் தன்னுடைய பொறுப்பிலேயே அந்த நான் பிள்ளையை பாரம்பரிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், குழந்தையை தன்னுடைய பொறுப்பிலே எடுக்கிறார்கள். எடுத்து பாதுகாத்து வருகிறார்கள். தள்ளாத வயது 100 வயதை தாண்டி அவருடைய அந்த காலகட்டத்தில் தன்னுடைய பேரனாரை பாதுகாத்து வளர்க்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு 110 வயதாகிறது அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு. அந்த நேரத்தில் அவர்கள் தன்னுடைய மரண அறிகுறியை உணர்கிறார்கள். இதற்கு மேலால் நான் நீண்ட காலம் வாழப்போவதில்லை என்பதை உணர்ந்த அவர்கள் தன்னுடைய பேரனை யாரிடத்தில் வளர்க்க கொடுக்கலாம், பாதுகாப்புக்கு கொடுக்கலாம் என்று சிந்திக்கின்ற நேரத்திலே தனியாக முடிவெடுப்பதை விட தன்னுடைய குடும்ப மக்களை எல்லாம் கூப்பிட்டு முடிவெடுப்போம் என்று சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம் வைக்கிறார்கள். அதில் யாரிடத்தில் கொடுக்கலாம் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பாவான அப்துல் உஸ்ஸா என்ற அபூலஹப் என்று அழைக்கப்படக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருந்தார். அதே நேரத்தில் இன்னொரு பெரியப்பா அபூ தாலிப் அவர்கள் மிகுந்த ஏழையாக இருந்தார்கள். அப்போ யாரிடத்தில் 2 பேருமே போட்டி போடுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் வளர்ப்பதற்காக. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாக இருந்த அபூ தாலிப் ரலியல்லாஹு அவர்களையே தன்னுடைய பாதுகாவலராக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். அபூ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள். தன்னுடைய குழந்தைகள் மீது எந்த அளவுக்கு பாசம் இருக்கிறதோ அதைவிட அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்து அவர்கள் பாதுகாத்து வருகிறார்கள். இப்படி வருகின்ற காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறார்கள். வாலிப வயதை அடைகின்ற காலகட்டத்தில் அபூ தாலிப் அவர்கள் எப்பொழுதுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடன் கூடவே வைத்திருக்கக்கூடிய அவர்கள்